கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிறார். இந்த அற்புதமான இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு விதமான ஒரு மாற்றத்துக்குள்ளாக சென்று நம்மை மகிழ வைத்து நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. பாருங்கள், இன்று அவருடைய வார்த்தை தியானிப்போம். சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நடுவில் இருக்கிறார். நாம் எந்த ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது என்றால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம போய் அதில் நின்று விடுவோம். சில காரியங்கள் பாருங்கள், நமக்கே தெரியாது. நம்ம எவ்வளோதான் பைபிள் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் சில காரியத்துக்கு நம்ம தேவனுக்கு முன் நிறுத்தாமல் போயிருந்தோம். அவரை நடுவில் வைக்காமல் போயிருந்தோம். பாருங்கள், அவரை நடுவில் வைக்கலன்னு என்ன நடக்குது? நம்ம பிரயாசத்தில் அது நம்ம நடக்குது. காரணம், அந்த நேரத்தில் என்னதான் சூழ்நிலை மனிதனுக்கு நிகழ்கிறதோ எல்லாருக்கும் அது உண்டு. மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் அந்த சில ஞாபக சக்திகள் இருக்கும், சிலவங்கள் இல்லாமல் இருக்கும், இப்படிலாம் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் அதிகமாக தியானிக்க அது நம்ம உள்ளத்தில் அது பழகிரும். பாருங்க, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை கேட்கணுங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் வாரத்துக்கு ஒரு நேரம் தான் சண்டே போகிறீங்க, மற்றபடி நீங்கள் பைபிள் எடுக்கிறது வாங்கலை அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையுமே கையாளுவது ஒரு மிக கஷ்டம். யாரை கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், யாரை கொண்டு இதை செய்யலாம், யாரை கொண்டு இதை நம்ம மேற்கொள்ளலாம், இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறத பற்றி நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு அது பழக்கம் இல்லையே. தேவன் பாருங்க, தேவன் என்ன அதை உங்களுக்கு வலியுறுத்துகிறார் பாருங்க. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, அந்த காரியத்தை தேவன் சகாயம் பண்ணுவார். எப்பொழுது? தேவன் நடுவிலே இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது. எல்லாருக்குமே இந்த தவறு நடக்கும். எப்படின்னா, நம்ம இந்த தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம போயிடும். காரணம், சில பேர்களுக்கு பாருங்க, செல்வங்கள் வந்த உடனே எல்லாம் மறந்துடுறாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்து, எனக்கு செல்வம் இருக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சு போயிடுறாங்க. பாருங்கள், பைபிள்லே பாருங்கள், ஒருத்தன் பெரிய செல்வேந்தன் வந்தான், கர்த்தரிடத்தில் வந்து கேட்டான், இயேசு இடத்துல, எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு வேணும் சொல்ல. அவர் கர்த்தர் சொல்கிறார், நீ போ, எல்லாத்தையும் விற்று கொண்டு வா, அதுக்கு உனக்கு நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்கிறார். அவன் பாருங்கள், அவன் பெரிய சீமான், அவனுக்கு கொஞ்சம் மன உளைச்சி ஆகி அவன் திரும்ப போயிட்டான். அவனுக்கு நித்திய ஜீவனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி கர்த்தரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், எனக்கு பணம் போதும் அப்படின்னு போயிட்டான். பாருங்கள், கர்த்தரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பாருங்கள், அவனுக்கு கர்த்தர் மேலே முதலிடம் இல்லை, பணத்து மேலே தான் முதலிடமாக இருந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை நாம் தேவனுக்கு கொடுக்காதனால என்ன நடக்குன்னா, நமக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா நான் எந்த எடுத்த வேலைலாம் ஒன்றுமே சரிப்பட மாட்டேக்கு, நான் எடுத்த பிஸ்னஸ் ஒன்றுமே சரிப்பட மாட்டேக்கு அப்படின்னு. ஆனால் பாருங்கள், சிலவர்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், நான் அதை செஞ்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், எல்லாத்தையும் இதை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருவான் அப்படின்னு அவன் பிரயாசத்துக்குள்ளே தான் போகிறான். அவனே தான் அதுக்குள்ளே போட்டு மல்லு கட்டி செய்கிறான். ஆனால் தேவனே, நான் இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதில் உண்மையை நான் முன் வைக்கிறேன் இப்படின்னு நீங்கள் என்னைக்காட்டு சொல்லியிருக்கீங்களா? நான் உண்மை முன் வைக்கிறேன். பாருங்கள், மற்ற புரஜாதிகாரங்க பாருங்கள், ஒரு சில விதத்தில் பாருங்கள், எல்லா விதமான சில தொழிலெலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு பல வழிகளெல்லாம் ஏகப்பட்டது பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த வழியிலேருந்து இதுலேருந்து வந்தவன் தான். ஏன்னா ஆகையால் அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி அந்த அளவுக்கு அவங்க அது மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அதை ஏதாட்டு செஞ்சு இதுலேருந்து தோல்வியே அடையக்கூடாதுன்னு சொல்லி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எதையாட்டு பண்ணுவாங்க. பாருங்கள், பூஜை பொருள் அது இதுன்னு ஏகப்பட்ட பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அதை தான் முன்னிறுத்துகிறாங்க, அந்த தேவதை தான் முன்னிறுத்துகிறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு கடவுளை முன்னிறுத்த தெரிய மாட்டேங்குது. அவங்களே அதை முன்னிறுத்ததுக்கு கற்றுக்கிட்டாங்க. பாருங்கள், அதெல்லாம் அது இருந்தால் தான் முடியும்னு சொல்லி காலில் எழுந்திரிச்ச உடனே போவாங்க. சில நேரம் பிஸ்னஸ் பண்ணோன்னா கீழே அந்த கதவில் உட்காந்து தொட்டு கும்பிட்டு வாங்கி கீழே உளுந்து படுத்து இப்படிலாம் செய்கிறவன் நிறையா இருக்கான். பார்த்தீங்களா? அவனெல்லாம் அந்த அளவுக்கு அந்த இதே அவனுக்கு முதலிடம் கொடுக்குறான். பாருங்கள், தொழில் உள்ளே இருக்கும், ஏகப்பட்ட இருக்கும், ஆனால் அந்த வேலைக்கிழங்கு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவன் அதைத்தான் முன்னிறுத்துறான்.
சிலவங்க வந்து பணத்தை தான் முன்னிறுத்தும். சிலவங்களுக்கு அந்த தெய்வம் தான் எனக்கு எல்லாம் பண்ணுது, இந்த தெய்வம் தான் நான் முதலுக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு அவன் முன்னிறுத்தான். அதே மாதிரி நம்ம மக்களுக்கு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அதை முன்னிறுத்தும் போது தேவன் பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அவர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது அது அசையாது. அவரை நாம் முதலிடம் கொடுக்கும்போது, இந்த காரியத்தை நான் உம்மிடத்திலே கொடுக்குறேன் என்று ஒப்பு கொடுக்கும்போது அது அசையாது. மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்தங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது, இந்த வார்த்தை தெரியாது எப்படின்னு. அவன் எதையோ நம்புகிறான். ஆனால் அசையாது அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு புரியாது, அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்கள், தேவன் அந்த காலையில் எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் வசனத்தின் அதை அறிந்து அதை புரிஞ்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் தேவன் தேடி வந்து உங்களை அதை சொல்லிக் கொடுக்குறார். பாருங்கள், தேவனுக்கு முதலிடம் கொடு. அதாவது முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல் நம்முடைய மக்கள் அதெல்லாம் விட்டு பணம் வந்தோடனே அது வேறு எதுக்கோ முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காம வேறு எங்கேயோ பின்தங்கி போகிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க மாட்டேங்குது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அந்த காரியம் வெற்றியாக இருக்கும், அசையாது, அது நிச்சயமாக நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். அது எப்பொழுதும் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே சிறப்பு செய்கிற தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.